ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு ஏர் கூலர் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா கென்ஸ்டார் பிராண்டில் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 கிட்ட வந்தது. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து நாங்கள் சத்யா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டுக்காரர் இதை அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறாருங்க. அந்த டேப்பை கட் பண்ணி விடுங்க. எங்க சஷ்டிகா பாப்பாக்கு பாருங்க எவ்வளோ ஒரு ஆர்வம்னு. அவளே வந்துட்ட பிரிக்கிறதுக்கு. கண்ண கத்தி பிடிச்சிக்கோ. கத்தி சேஃப்டி. நான் வீடியோ எடுக்கிறேன். கண்ணு பாக்ஸ் நவுத்திக்கோ. நல்லா நவுத்திரு பாக்ஸை. பாக்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஏர் கூலர். இது வந்து மூவபிள் போர்ட்டபிள் தான். எங்கே வேணாலும் நம்ம நகர்த்திக்கலாம். கீழே வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கண்ணு தள்ளிக்கோ கண்ணு. இது வந்து வக்கி போலெல்லாம் கிடையாது. இது வந்து ஹனிகோம். ஹனிகோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணு அழுங்காத எடுத்து வை. மறுபடியும் தேவையில்லைன்னா அப்படியே ரேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வின்டருக்கெல்லாம். எங்க சஷ்டிகா பாப்பாவுக்கு ஒரே ஆர்வம். இங்கே பாருங்க, தலை கூட சீவலன்னும். ஸ்கூல் லீவ் விட்டுட்டாலே அப்படித்தாங்க. கண்ணு இந்த பக்கம் வீடியோ எடுக்க. இந்தட்ட வா. தேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணு. நான் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு இடத்த நின்றுக்கிட்டேங்க. அப்பாவும் பொண்ணும் தான் பிரிச்சாங்க. எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அந்த வெள்ளை தேப்பி ரிமூவ் பண்ணு. இப்போ பிளக் பண்ணி பார்க்குறாங்க ஏர் வருதான்னு. தண்ணி ஊற்றணும்ல, காற்று வருது. நார்மலாக ஃபேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க, ஏர் கூலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுற இடத்துல நம்ம ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது மூலமா ஓப்பன் பண்ணலாம். பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த இடம் மட்டும் அழுக்க தெரியும். சரி சஷ்டிகா, அதை விட்டுடு. ஓப்பன் பண்ண வேணாம், விட்டுடு. அதே ரெண்டு இது நல்லா பைண்டிங் பண்ணி நல்லா ஒட்டிக்கும். சரி விட்டுடு கண்ணு. இங்கே எங்கே தண்ணி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ரேப்பர் எல்லாம் பிரிக்கலைங்க. இந்த இடத்துல தண்ணி ஊற்றணும். அந்த ரேப்பர் எடுத்து விடுங்க. ரேப்பர் எல்லாம் எடுங்க, அப்பதான் காற்று வரும். இல்லைன்னா ஃபயர் ஆயிரும். சஷ்டிகா இந்த பக்கம் வாங்கண்ணே. கேமராக்கு நடுவில் மண்டை தான் தெரியுது. பிரிங்க வேகமா வீடியோக்கு. சஷ்டிமா அப்போ எங்க ஃபேன் ஊத்திட்டு வா. இந்த ரேப்பரை எடுத்து வைங்க. மறுபடியும் அன்பேக் ரீபேக் பண்ணக்குள்ள வின்டருக்கு அப்படியே வச்சு சுற்றி அழுக்காகாத வச்சிடலாம். இப்போ பாருங்க, பிரிச்சாச்சு. இப்போ தண்ணி கொண்டு வந்து ஊற்ற போகிறாங்க. எங்கே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா பின்னாடி பக்கம் தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியா. இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலர். சஷ்டிகா தள்ளிக்கோ. இந்த வெளிச்சத்து விடுமா. இங்கே பாருங்க, ப்ளூ கலராக தெரியுதுங்களா. இதெல்லாம் தான் ஹனி கோம்பு. இதை நம்ம பின்னாடி ரிமூவ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு கை வைக்கிறாரு இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர். அந்த இடத்துல தான் வாட்டர் ஊற்ற போகிறோம். சப்போஸ் டேங்க் க்ளீன் பண்ணால் இதை எடுத்துட்டு தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். டேங்க் க்ளீன் பண்ணால் அந்த பச்சை கலரில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நாப் ரிலீஸ் பண்ணோம்னா தண்ணி எல்லாம் வெளியே வந்துருங்களாம். சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ தண்ணி கொண்டு வந்து ஊற்ற போகிறோம். இது 40 லிட்டருங்க. அதனால் பெரிய குடத்தில் ஒரு குடம் கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நம்பிடுச்சா இல்லையான்னு இதில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கிளாஸ் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இதுதான் வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறது. பாப்பா கை வைக்கிற பாருங்களா, அதுதான். இப்போ நம்ம தண்ணி கொண்டு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம். இதுக்குள்ளே தான் ஊற்ற போகிறோம். உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வேணுன்னா ஐஸ் வாட்டர் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி டேப் வாட்டர் தான் ஊற்றுறோம். ஐஸ் இதில் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டர் இதில் ஊற்றலாம். ஐஸ் வாட்டர் ஊற்றலாம்.
மேலே ஐஸ் போட்டு இங்கே வாட்டர் ஊற்றினாவே போதும். இனிமேட்டு எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இது வரையும் நாங்கள் ஐஸ் வச்சதே இல்லைங்க. எங்கள் பாப்பாக்கு அலர்ஜி இருக்கிறதுனால இனிமேட்டு இந்த சம்மர் முடிகிற வரையும் ஐஸ் ஏதாவது வச்சுட்டே இருக்கும். இப்போ இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு நமக்கு எப்படி காற்று வருதுன்னு எங்கள் பாப்பா கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். இதெல்லாம் நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு நான் எப்படி வருதுன்னு சொல்கிறேங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றிருக்கோன்னு. நம்ம இந்த அளவுக்கு தான் தண்ணி இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். இது ஃபுல்லாக ஊற்றுனா 40 லிட்டருங்க. நாங்கள் இப்போ இவ்வளோ தான் ஊற்றி டெஸ்ட் பண்ணுறோம் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா எப்படின்னு. இது பாருங்கள். இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணணுன்னாங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணுமா. இது மேனுவல் ஓப்பன். அதுக்கு மாதிரி ஸ்விங் மோடும் இருக்குது. இப்போ நமக்கு போடலாம். காற்று எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா தண்ணி ஊற்றிருக்கறனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு தான் வருது. பாப்பா எப்படி காற்று வருது? ஜில்லுனுக்கு தான் ஹாட்டாக இருக்கா? தண்ணி வந்து இது பண்ணுறதுக்கு ஸ்விங். இப்போ பாருங்கள் காற்று நல்லா சில்லுன்னே வருதுங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட கூலிங் வந்து குறைச்சி கொடுக்குது. ஏசி அளவுக்கு இல்லைனாலும் நாட் பேடு. எங்கள் வீட்டில் ஏசியும் இருக்குதுங்க. அது வந்து போட முடியாத சுச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம். அதனால தான் இப்போ ஏர் கூலருக்கு நாங்கள் மாறிட்டோம். நல்லா தாங்க, நாட் பேடுங்க. நல்லா தான் காற்று வருது. இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து இந்த ஃபுல் டேங்க் நம்ம நொப்பிட்டோம்னா 8 மணி நேரம் வந்து நல்லா இந்த தண்ணி வந்து நமக்கு இது பண்ணி கொடுக்கும். நல்ல சில் காற்று வரும். 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆர்டினரி ஃபேனாக ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இங்கே வந்து பம்ப் பண்ணி கொடுத்து இதிலிருந்து ஏர் வந்து வருது. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆக்சுவலி இது வெயில் நல்லாவே தெரியலைங்க. எங்கள் ரூம் வந்து மேலே வந்து ரூஃப் கீழால் போட்டுட்டோம். அதனால் நல்லாவே வெயில் காலத்தில் வெயில் தெரிவிக்குங்க. ஆனாங்க எங்களுக்கு வந்து இப்போ வந்து வெயில் இல்லாத மாதிரி தான் இந்த ஃபேன் கடி இருக்கவும் ஏர் கூலர் கடி நிற்கவும் நல்லா ஃபீல் ஆகுது. மெயினாக எங்கள் பெரிய பாப்பா சஸ்பியாக்காக தான் வாங்கினா. சஸ்பியா கொஞ்சம் ஏசியில் கொஞ்சம் அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ ஏர் கூலருக்கு மூவ் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க. இதோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு வருது. இது எவ்வளோ லைஃப் வரும்னு பார்த்திங்கன்னா 1 இயர் மோட்டரும் பாடிக்கு 1 இயர் வாரண்ட்டி உண்டு. அவ்வளோதாங்க. இப்போ வாட்டர் லெவல் அவர் கை வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணி காற்று வாங்க ஆரம்பிச்சிடலாம். போடுங்க. ஆஹா, நல்லா காற்று வருதுங்க. எங்கள் சக்தியா போய் நின்றுக்கிற பாருங்க.